இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 27:14 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமானதாயிருக்கு கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்கிறார். நாம் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். அவர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். அவருடைய ஆலயத்திலே காத்திருக்க வேண்டும். அன்னால் ஆலயத்திலே காத்திருந்தார். யாக்கோபு அவருடைய சமூகத்திலே காத்திருந்தார். இப்படி பல கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகளை, நீதிமான்களை, பரிசுத்தவான்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். நாம் எல்லாவற்றுக்காக காத்திருக்கிறோம். தேவையில்லாத காரியங்களுக்கு எல்லாம் காத்திருக்கிறோம். தேவையில்லாத காரியங்களை செய்வதற்கு நாம் காத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கிறோமா? நீங்கள் ஆண்டவருக்காக காத்திருந்து பாருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். எந்த விதமான கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அதை ஜெயம் எடுக்கத்தக்கதான அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றுவார். உங்கள் இருதயம் ஸ்திரப்படுத்தும். திடமானதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்காக தைரியமாக, ஆண்டவருக்காக நாம் பலத்தோடு அவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நாம் விரும்புகிற வாஞ்சிக்கிறவைகளை நிறைவேற்றுவார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலவழிக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திராமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த நாளில் நீ பேசினதற்காய் ஸ்தோத்திரம். இனி முதற்கொண்டு ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க ஆண்டவரே, உங்களுடைய இருதயங்களை நீ ஸ்திரப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி வாழ்க்கையிலே ஆண்டவரே சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும். தைரியமாகவே இருந்து எல்லா காரியங்களையும் நடப்பிக்க கர்த்தர் கிருபைத்தார். நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.